ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து நம்ம மார்க்கெட்னா என்னன்னு நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வேணும் நமக்கு. இப்போ மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம மைண்ட்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்னா வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டோ, இல்ல நம்ம ஏரியால இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, இல்ல நம்ம ஏரியால இருக்கிற ஒரு குட்டி மார்க்கெட், ஒரு கடை வீதியா இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஸோ நார்மலா மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ளையுமே ஒரு டிமாண்ட் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நீங்க கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு தக்காளி வாங்கலாம்னு போறீங்க நீங்க. So, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் தக்காளி வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் சப்ளையா இருக்காங்க. இந்த இடத்துல 5 பேர் சப்ளை கிரியேட் பண்றாங்க. இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல டிமாண்டா இருக்கீங்க. So, நீங்க மட்டும் டிமாண்டா இருக்க மாட்டீங்க, ஒரு 100 பேர் டிமாண்டா இருக்கலாம் அந்த இடத்துல. So, இந்த இடத்துல இந்த 100 டிமாண்டுமே போய் 5 சப்ளை வந்து மீட் பண்றீங்க இந்த இடத்துல. So, இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் உருவாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ளை கம்மியாகுதுன்னா ஒரு ப்ராப்ளம் இந்த இடத்துல. இந்த மாதிரி சப்ளை டிமாண்ட்ல ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து ஒரு சொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல சொல்யூஷன் கிரியேட் பண்றீங்கன்னா ஈஸியா வந்து மார்க்கெட்டிங் பண்ணிடலாம்.